ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அவசர கோளாறில் நம்ம எழில் பார்த்திக்கலாம் எந்த ஒரு தப்புமே செஞ்சுருக்கக்கூடாது அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்ம வீடியோக்கள் லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, எழிலுடைய வாழ்க்கை மட்டும் இல்லை, நம்ம கையலுடைய வாழ்க்கையும் வீணாக தான் போக போகுது எழிலோடு சேர்ந்துக்கிட்டு. இப்போ அவ்வளோ ஒரு கோபத்தில் என்னுடைய லைஃப், அதாவது என்னுடைய வாழ்க்கையே தீ வச்சு எரிச்சிட்டான். இவனை நான் சும்மாவே விட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தில் பார்த்திங்கன்னா நம்ம எழில் பாலு மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க. இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா போலீஸும் உன்னுடைய மனைவியையும் வர சொல்லு அப்படின்ற மாதிரி கையலுக்கு பார்த்திங்கன்னா ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க. இப்போ எல்லா பிரச்சனையும் எப்படியாவது பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக இருக்க சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடியே நம்ம எழில் பார்த்திங்கன்னா பயங்கர கோபத்தில் இருக்காங்க. பாலுவை ஏதாச்சும் செஞ்சு ஆகணும், உயிரோடவே வைக்கக்கூடாது, ஃபஸ்ட்டு அவனை உயிரோடு கொளுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழில் அந்தளவுக்கு கோபத்துலேயும் வெறுப்புலேயும் இருக்காங்க. இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வடிவு கூடவே சேர்ந்துக்கிட்டு கொளுத்தி விட்டுக்கிட்டு இருக்காங்க தீயை. ஏன்னா ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஏதேதோ மனசுக்கு கஷ்டமாகி நம்ம வேதவள்ளி பேசின பேச்சு எல்லாம் காது கொடுத்து கேட்டு அதையெல்லாம் பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி நிரூபித்து நான் அவசரப்பட்டு இந்த குடும்பம் தப்பான குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டேன். என்னுடைய அவசர புத்தி தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்ற மாதிரி மீனாட்சி அம்மா பார்த்திங்கன்னா நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் நம்ம இனிமேல் யார் என்ன சொன்னாலுமே நான் ஏற்றுக்க போகிறதில்ல அப்படின்ற மாதிரி மனநிலையில் பார்த்திங்கன்னா மனசு மாறி கையில் இவ்வளோ பொறுப்பான ஒரு குடும்பத்தை நடத்திட்டு இருக்கா, அவளை போயிட்டு நான் தப்பானவன்னு நினச்சிட்டேன், இந்த குடும்பமே தப்புன்னு நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நம்ம கையல்கிட்டே பார்த்திங்கன்னா மன்னிப்பு கேட்டுட்டு மறுபடியும் ஆனந்தியை பொண்ணு கேட்கறதுக்காக பார்த்திங்கன்னா வந்தாங்க. எல்லா விஷயங்களும் பழைய மாதிரி ஏற்பாடு பண்ணலாம் கல்யாணத்துக்காக. இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்னு யாருமே நினைக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம மீனாட்சி அம்மா ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஆசையோடையும் ஆர்வத்தோடையும் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போது ஏதாச்சும் நம்ம கொளுத்தி விடணுமே, நம்மளுடைய பங்குக்கு நம்ம எப்படி சும்மா கூரை புடவை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புடவையெல்லாம் வேடிக்கை பார்க்குறதுக்காகவா வந்திருக்கோம், நம்மளுடைய பங்குக்கு ஏதாச்சும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வடிவு பார்த்திங்கன்னா அவங்களுடைய வேலைத்தனத்தை காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. என்னங்க நீங்கள் இவ்வளோ பெரிய வசதியான குடும்பமாக இருக்கீங்க, போய் இந்த கையலுடைய குடும்பத்தில் இருந்து பொண்ணு எடுக்கிறீங்க. அவங்க எதுவுமே வசதி வாய்ப்பு எதுவுமே இல்லாதவங்க, அவங்களுடைய குடும்பமே சரியில்லை. எல்லாருமே பார்த்திங்கன்னா கையில் ஒரு பக்கம் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா, இன்னொரு பக்கம் தேவி ஒரு பக்கம் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னே கர்ப்பமாயிட்டா. இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் எடுத்து சொல்லி ஒரு கெட்ட அபிப்பிராயத்தை உருவாக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம வடிவு பார்த்திங்கன்னா நினச்சிட்டாங்க. ஆனால் நம்ம வடிவு பேச்சை பார்த்திங்கன்னா மீனாட்சி அம்மா ஒரு துளி அளவு கூட கேட்கல. எல்லா விஷயமும் எனக்கு தெரியும், நீங்கள் எதுவுமே சொல்லாதீங்க, நான் எல்லாத்தையும் அவங்களுடைய குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விசாரித்து தான் கொடுத்துருக்கேன். என் பையனை இந்த வீட்டில் பொண்ணு எடுக்க சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக கையலுடைய குடும்பம் தப்பான குடும்பம் கிடையாது, அவங்களுடைய அம்மா நல்லவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாட்சி அம்மா பார்த்திங்கன்னா அவங்களுடைய முடிவில் தெளிவாக இருக்காங்க. உண்மையிலே அவங்களுடைய முடிவு தெளிவாக சூப்பர். அதே போல் இனிமேல் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க அதிங்க, என்கிட்ட பேசுகிறதுக்கே உங்களை நான் சும்மா விட்டுருக்கக்கூடாது. அதாவது எதுக்காக நான் சும்மா உங்களை விடுறேன் அப்படின்னா தர்மலிங்க அண்ணாக்காக தான் உங்களை நான் சும்மா விடுறேன், அவருடைய முகத்துக்காக தான். ஒழுங்கு மரியாதை இந்த இடத்த விட்டு போயிடுங்க, இனிமேல் இந்த மாதிரியெல்லாம் இங்கே பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களவே, அதாவது வடிவவே திருப்பி ரிவிட்டு அடிச்சுட்டு வந்துட்டாங்க நம்ம மீனாட்சி அம்மா. இதனால் பார்த்திங்கன்னா நம்ம கையலுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம். ஏன்னா நம்மளுடைய குடும்பத்தை பற்றி அவங்க எந்த அளவுக்கு கேவலமாக பேசிகிட்டு இருக்காங்க, அதையெல்லாம் காது கொடுத்து கூட வாங்காமல் நம்மளுடைய குடும்பம் வசதியான குடும்பம், வசதியான குடும்பம், நல்ல குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம கையலுக்கு சந்தோஷமாக இருக்குது. சந்தோஷமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் வடிவு மேலே பார்த்திங்கன்னா கோபமாக இருக்குது. நீங்கள் இன்னமும் திருந்தலை, எப்போவுமே திருந்த போகிறதில்ல, அப்போ உங்ககிட்ட நான் பேசி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை, நீங்கள் எது வேணுனாலும் செஞ்சுக்கோங்க, நீங்கள் நினைக்கிறது மட்டும் நடக்கவே நடக்காது அப்படின்ற மாதிரி உறுதியாக நம்ம வடிவுகிட்ட பார்த்திங்கன்னா சொல்லிட்டாங்க. இனிமேல் இந்த பிரச்சனையை நீங்கள் காது கொடுத்து கூட கேட்காதீங்க, இதுக்கும் உங்களுக்கும் சம்மதமே இல்லை, நீங்கள் ஆனந்தியுடைய கல்யாணத்துக்கு வரலைனாலும் பரவாயில்லை, எங்களுக்கு கவலையே இல்லை அப்படின்ற மாதிரி
நம்ம கயல் பார்த்திங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் வந்து போலீஸ் பார்த்திங்கன்னா ஃபோன் பண்ணுறாங்க, நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு உடனடியாக கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த நேரத்தில் வந்து எல்லாருமே வந்து சந்தோஷமாக வந்து புடவை செலக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த நேரத்தில் வந்து நம்ம கயல் வந்து எப்படி சொல்ல போகிறாங்க, கண்டிப்பாக வந்து எந்த ஒரு விஷயமே வந்து சொல்ல போகிறதில்ல. என்ன சார் ஆச்சு, என்னுடைய புருஷனுடைய ஃபோன் வந்து உங்ககிட்ட எப்படி வந்துச்சு, என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள் வரேன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போதே வந்து எந்த பிரச்சனையுமே வந்து ஃபோனில் சொல்கிறதாக இல்லை, உடனடியாக நேரில் வாங்க பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்திங்கன்னா கூப்பிடுறாங்க. இப்போது எல்லாரையுமே வந்து ஏதோ ஒரு சின்ன பொய்யை சொல்லி நம்ம கயல் பார்த்திங்கன்னா இந்த இடத்த விட்டு தப்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க, எலியில் என்ன பிரச்சனைன்னு தெரியல அப்படின்னு சொன்னால் அங்கே சந்தோஷமாக யாருமே வந்து புடவை செலக்ட் பண்ணவே மாட்டாங்க. புடவையும் பார்த்திங்கன்னா நல்லாவே அமையாது. சந்தோஷத்துலேயே வந்து புடவை எடுத்துகிட்ருக்கட்டும், நம்மளுடைய கஷ்டம் நம்மளோடவே போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கயல் பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்தையும் தாங்கி உள்ளே போட்டுக்கிட்டு வெளியில் வந்து சிரித்த முகமாக வந்து நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரேன், ஒரு அர்ஜென்ட் ஒர்க் இருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க, எந்த புடவை செலக்ட் பண்ணாலும் எனக்கு சூப்பர், அதே போல் நீங்கள் எந்த புடவை செலக்ட் பண்ணாலும் ஆனந்திக்கு ஏற்றதாக தான் இருக்கும், சூப்பராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாட்சி அம்மாவுடைய மனசையும் பார்த்திங்கன்னா அப்படியே கவுத்துட்டு நம்ம கயல் வந்து போகிறாங்க. உண்மையிலே வந்து நம்ம கையில் அடைச்சிக்க ஆளே இல்லைங்க. என்ன பிரச்சனை வந்தாலுமே வந்து அதை அப்படியே ஓப்பனாக போட்டு உடைச்சிட்டு எல்லாருடைய மனசையும் வந்து கலங்காமல் வந்து கஷ்டம் தனக்குள்ளேயே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி வந்து எந்த ஒரு கஷ்டத்தையும் வந்து வெளியில் காமிச்சிக்காமல் இருக்காங்க பார்த்திங்களா. அதுதாங்க உண்மையிலே வந்து ஒரு மனுஷத்தன்மை, ஒரு கிரேட் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போது நம்ம எழிலுடைய பிரச்சனை தாங்க மிகப்பெரிய பிரச்சனையாக போய்கிட்டு இருக்கு. ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாரு அந்த லோனுக்காக, ஒரே ஒரு நிமிஷம் அது சாம்பலாக்கிட்டாரு நம்ம பாலு. இப்போது எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆனாலும் பாலுவுக்கும் ஆனந்திக்கும் கட்டி கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் வந்து முடிவெடுக்க போகிறாங்க நம்ம எழில். ஏன்னா எழில் என்னுடைய பேச்சை நீ கேட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம கையில் ஒரு பக்கம் சொல்ல போகிறாரு. இப்போது கையில் ஒரு பக்கம் சொன்னாலும் தர்மலிங்கம் சொல்லுவாரா, தர்மலிங்கம் நான் பார்த்த மாப்பிள்ளைக்கு தான் வந்து கட்டி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம தர்மலிங்கம் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பேச போகிறாங்க. இதனால் வந்து நம்ம தர்மலிங்கத்தை வந்து கயல் குடும்பம் வந்து பகச்சிக்க போகிறாங்க. மறுபடியும் நம்ம வடிவு எப்படி இருக்காங்களோ அதே போல் தான் வந்து நம்ம தர்மலிங்கமும் வந்து பழைய தர்மலிங்கமாக வந்து மாற போகிறாரு. எல்லாத்தையும் தாங்கிக்கலாம், ஆனால் எனக்கு வந்து கயலுடைய சந்தோஷம், அதாவது ஆனந்தியோடைய சந்தோஷம் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி தான் வந்து நம்ம கயல் பார்த்திங்கன்னா பாலுவோடைய சேர்த்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. இதனால் வந்து நம்ம எழில் அண்ட் கயல் 2 பேருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய வேறுபாடு நடுவில் உருவாகுது. ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை வந்து புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே நடக்குது. அதையும் தாண்டி ஆனந்தியோடைய சந்தோஷம் தான், ஆனந்தியோடைய வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி தான் வந்து நம்ம கயல் பார்த்திங்கன்னா நிற்க போகிறாங்க. இதனால் வந்து என்ன பிரச்சனையை சால்வ் பண்ண போகிறாங்க, எப்படி இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர போகிறாங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.